ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக பிகோ லைவ் ஆப் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் பிகோ லைவ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த பிகோ லைவ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக அந்த பிகோ லைவ் ஆப் வந்து யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பிகோ லைவ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை பிகோ லைவ் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் பிகோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோடனே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த பிகோ லைவ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் பிகோ லைவ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. இப்படி பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா பிகோ லைவில் உள்ள ஆப் டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகி புதுசாக டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பிகோ லைவ் ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் ஐடியை கொடுத்து லொக் ஆகி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையான்றதை. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் ஆப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஓப்பன் பண்ணி க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த பிகோ லைவ் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்டக் ஆகிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும் இந்த ஆப்ஸில். அதனால நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த பிகோ லைவ் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக பிகோ லைவ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.